வெற்றி செல்வனுக்கு நிச்சயமான பொண்ணு என்று அந்த கோவில் மரத்தடியில் இருந்த பெரியவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வைஷ்ணவியின் காதில் விழுந்த அடுத்த நொடியே அவளது கூர்மையான பார்வை தன்னையும் அறியாமல் சட்டென திரும்பி அந்த பெண்ணின் மீது அப்படியே நிலைத்து போய் நின்றது. அங்கே அழகான பச்சை நிற பட்டுச் சேலையில் அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்தாள் பிரியா. அளவான தங்க நகைகள், தலையில் சூடிய மல்லிகைப்பூ, முகத்தில் ஒரு மென்மையான புன்னகையோடு அத்தனை அக்மார் கிராமத்து பெண்ணாக தெரிந்தாள். அவளுடன் வந்திருந்த பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரும் ஊரில் பெரிய மரியாதையான மனிதர்களாகவே காட்சியளித்தனர். வைஷு, ஹே வைஷு என்று ஹரிணி அவளது தோளை பிடித்து தட்டி 2-3 முறை அழைத்த பிறகுதான் வைஷ்ணவி தன் ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து மெல்ல சுய நினைவிற்கு வந்தாள். ஹா, என்னடி ஹரிணி என்று திக்கி திணறி கேட்டாள். ஹரிணி தன் புருவங்களை உயர்த்தி, என்னடி வைஷு, அங்கே நிற்கிற பொண்ணை அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் எதுக்கடி பார்க்குற என்று கிண்டலாக கேட்டாள். வைஷ்ணவி உடனே தன் பதற்றத்தை மறைத்து கொண்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா கூட்டம் நின்றுச்சேன்னு பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு தன் முகத்தை வேகமாக மறுபக்கம் திருப்பிக் கொண்டாள். ஆனால் அவளது மனது மட்டும் அமைதியடைய மறுத்து கொந்தளித்து கொண்டிருந்தது. அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருந்தா எனக்கு என்ன? அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழப்போனா எனக்கு என்ன வந்துச்சு? அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நான் யாரு என்று தன் மனசாட்சியிடம் பிடிவாதமாக தனக்குத்தானே சொல்லி சமாதானம் செய்து கொள்ள முயன்றாள். ஆனாலும் ஏனோ அவளது கண்கள் அவளது கட்டுப்பாட்டையும் மீறி மீண்டும் மீண்டும் அதே திசையை நோக்கி திரும்பி அந்த பெண்ணையும் அவள் அருகே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் வெற்றி செல்வனையும் பார்ப்பதற்கு துடித்தன. அதே நேரத்தில் வெற்றி அங்கே தன் குடும்பத்தோடு வந்திருந்த பிரியாவின் பெற்றோர் மற்றும் பெரியவர்களிடம் மிக மரியாதையோடு பேசிக்கொண்டிருந்தான். எப்படி இருக்கீங்க மாமா? பயணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா என்று தன் கம்பீரமான குரலில் விசாரித்தான். பிரியாவின் தந்தை பூரிப்போடு சிரித்தவரோ, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம் மாப்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? திருவிழா வேலைகள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது போல இருக்குதே. அப்பொழுது வெற்றி செல்வனுக்கு அருகே நின்றிருந்த பிரியா மட்டும் வெட்கத்தால் லேசாக தலையை குனிந்து தன் சேலை முந்தானையை சரி செய்தபடி நின்றிருந்தாள். பிரியாவின் அம்மா லேசாக சிரித்து கொண்டே சொன்னார், பாருங்க மாப்ள, நம்ம பிரியாவுக்கு இந்த வீரனூர் கோவில் திருவிழாவில் இருக்கிற எல்லா கடைகளையும் சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் நேரில் சுற்றி பார்க்கணும்னு ஒரே ஆசையாம். அதான் காலையிலேயே உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டா. வெற்றி லேசாக தன் மீசையை வருடியபடி, அதுக்கு என்னத்த, கண்டிப்பாக திருவிழா முடியறதுக்குள்ள ஊரில் இருக்க எல்லா இடத்தையும் அழைச்சிட்டு போய் பார்த்துடலாம் என்று அமைதியாகவே அவருக்கு பதில் சொன்னான். தூரத்திலிருந்து இவர்களையே தன் கூர்மையான பார்வையால் கவனித்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு ஏனோ உள்ளுக்குள் பயங்கரமான எரிச்சலும் கோபமும் பொங்கி வந்தது. தன் உதடுகளை பிடித்து கொண்டு மனதிற்குள்ளே முணுமுணுத்தாள். நேத்து அந்த வயல்வெளியில நான் சாதாரணமாக நின்னதுக்கே என்னை ஊரார் முன்னாடி போட்டு திட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆளுக்கு நேரம் இருந்துச்சு. இப்போ பாரு, அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளவு அமைதியா வழிஞ்சு வழிய பேசுறான், மொரட்டு ஆளு என்று அவள் தனியாக முணுமுணுப்பதை பார்த்த நித்யா அவள் அருகே வந்து, ஹே வைஷு, தனியா நின்று யாரை திட்டிக்கிட்டு இருக்க என்று சந்தேகமாக கேட்டாள். வைஷ்ணவி உடனே சமாளிப்பாக, ஐயோ நான் யாரையும் திட்லடி நித்யா, சும்மா பாட்டை முணுமுணுத்தேன் என்று பூசி மொழிகினாள். ஆனால் அவளது தோழிகளான ஹரிணியும் நித்யாவும் அவளது முகமாற்றத்தை மிக தெளிவாக கவனித்திருந்தனர். வெற்றி செல்வன் அந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து வைஷ்ணவி எத்தனை முறை அவளையும் அறியாமல் அவனை திரும்பி பார்த்தாள் என்பதை அவர்கள் கச்சிதமாக கணித்திருந்தனர். ஹரிணி மெதுவாக நித்யாவின் காதில் கிசுகிசுத்தாள். ஏண்டி நித்யா, இங்க பாரேன், நம்ம வைஷு மேடம்க்கு ஏதோ பயங்கரமான பொசசிவ் ஆகிட்டு இருக்குது போலடி என்று கூறிய நித்யா தன் வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். ஆமாண்டி, நானும் அதை கவனிச்சேன். அந்த ஆளை திட்டிக்கிட்டே இருந்தவ இப்போ அவன் வேற பொண்ணுக்கிட்ட பேசுறத பார்த்து எப்படி வைத்தறிச்சல் படுறா பாரு என்று கூற, அப்பொழுது இடையில் புகுந்த நண்பன் ராகுலோ, ஏய் பொண்ணுங்களா, நீங்க 2 பேரும் அங்க தனியா நின்று அப்படி என்ன ரகசியமா கிசுகிசுக்கிறீங்க என்று கேட்டான். ஹரிணியும் நித்யாவும் ஒரே நேரத்தில், அதெல்லாம் ஒண்ணுமில்லடா சாமி என்று சொல்லி சிரிப்பை அடக்கி கொண்டனர்.
கார்த்திக் இங்கு வந்ததிலிருந்தே மிகவும் அமைதியாக நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ ஒன்று சரியில்லை என்று மட்டும் அவனுக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அதே நேரம் அங்கே கோவில் மைதானத்தில் இன்னொரு பக்கத்தில் கீர்த்தி தன்னுடைய தனி உலகத்தில் உலா வந்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் மேடையிலிருந்து இறங்கி வந்து அவள் அருகே மீண்டும் சிரித்த முகத்தோடு வந்து நின்றிருந்தான் அன்பு செல்வன். ஹலோ மேடம், பாட்டு பாடின பாடகி என்று அன்பு தன் கைகளை கூப்பி சிரித்தான். கீர்த்தி தன் இடுப்பில் கையை வைத்து ஹலோ கலைப்பவர் சார் என்று உடனே திருப்பி கொடுத்தாள். அன்பு உறக்கச் சிரித்தவனோ ஓஹோ, அதுக்குள்ளே எனக்கு இப்படி ஒரு அழகான பேர் வச்சிட்டிங்களா என்று கேட்க கீர்த்தி தன் புருவத்தை உயர்த்தி பின்ன என்ன சார், காலையில் நீங்கள் தானே என்னை முதல்ல வாலு பொண்ணுன்னு சொல்லி வம்பு எடுத்தீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாதா என்று செல்லமாக கேட்டாள். அடடா, அதுக்கு இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா மேடம்? கொஞ்சம் கோவமாக தான் இருக்கேன் என்று கீர்த்தி தன் முகத்தை சொல்லித்தாள். அன்பு தன் பையிலிருந்து ஒரு பெரிய கவரை எடுத்து சொன்னான். சரி விடுங்க மேடம், உங்களை ஐஸ் வைக்கத்தான் நம்ம திருவிழா கடையில் சுட சுட ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். கீர்த்தி தன் கண்களை விரித்து அட ஜிலேபியா, இப்போ நான் என்ன பண்ணணும் என்று ஆசையாக கேட்டாள். சாப்பிட்டா கொஞ்சம் பஞ்சா பறந்து போயிடும் என்று கூறி அன்பு சிரிக்க கீர்த்தி தன் விரல்களை நீட்டி ஒரு ஜிலேபிக்கெல்லாம் என் கோவம் போகாது சார், எனக்கு 2 பெரிய ஜிலேபி வாங்கி தந்தா தான் நான் யோசிப்பேன் என்று பேரம் பேசினாள். அன்பு வியப்பாக சிரித்தவன் அடேங்கப்பா, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ நல்லா பேலம் பேசுகிறீங்களே மேடம் என்றதும் கீர்த்தி கெத்தாக தன் தலையை சிலிர்த்து கொண்டவள் எங்கள் வைஷு அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, யார்கிட்டையும் இலவசமாக எதையும் வாங்கக்கூடாதுன்னு. அவ சொன்ன அந்த அழகான பதிலை கேட்ட அன்பு செல்வனோ உறக்க சிரித்து விட்டான். தூரத்திலிருந்து தன் அண்ணன் அன்பு செல்வன் அந்த சின்ன பெண்ணிடம் கலகலப்பாக பேசி சிரித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்திருந்த வெற்றி செல்வனின் தங்கை கவிதா மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டாள். அடடே, இங்கேயும் ஒரு புதிய ட்ராக்கு ஆரம்பமாகுது போல இருக்கே என்று அந்த சுவாரஸ்யமான தருணத்தில் கோவில் பிரதான பிரகார மண்டபத்தில் திடீரென ஒரு மிகப்பெரிய சலசலப்பும் அலறல் சத்தமும் ஏற்பட்டது. வழி விடுங்கடா, வழி விடுங்க, ஐயோ குழந்தைக்கு ரத்தம் கொட்டுதே என்று சிலர் பயத்தோடு கத்திக்கொண்டே ஓடி வந்தார்கள். மைதானத்தில் இருந்த ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி பதற்றத்தோடு ஓடினார்கள். அங்கே சுமார் 5 வயதான ஒரு சிறிய ஆண் குழந்தை தன் கையை பிடித்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தது. அவனது பிஞ்சு கையிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து தரையில் வழிந்து கொண்டிருக்க, அம்மா, ஐயோ அம்மா வலிக்குதே என்று அந்த குழந்தை அலறியது. சுற்றி இருந்த மக்கள் அச்சச்சோ, அங்கிருந்த கண்ணாடி வளைவு உடஞ்சி பையனோட கையில் ஆழமாக குத்திடுச்சு போல இருக்கே, ரத்தம் நிற்கவே இல்லையே என்று பதறி பேசினார்களே தவிர வேறு என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து நின்றார்கள். ஆனால் அடுத்த நொடியே அந்த கூட்டத்திற்குள்ளே முதலாளாக பாய்ந்து ஓடி வந்தான் வெற்றி செல்வன். சுற்றி இருந்த மனிதர்களை விலக்கிக் கொண்டு சற்றும் தாமதிக்காமல் அந்த சிறுவனின் அருகே முழங்காலிட்டு மண்டியிட்டான். குழந்தையின் கையில் இருந்து ரத்தம் சொட்டுவதை பார்த்த அடுத்த கணமே தன்னிடம் இருந்த கைக்குட்டையை வேகமாக உருவி எடுத்து அணைக்க முடியாத அந்த குருதி பெருக்கை தடுத்து குழந்தைக்கு வலி ஏற்படாத வண்ணம் தன் பலமான கரங்களால் அவனது கையை ஈர்க்கமாக காட்டினான். அந்த குழந்தையின் பயந்த முகத்தை பார்த்து தன் கம்பீரமான குரலை மென்மையாக்கி பயப்படாதடா தம்பி, மாமா இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா செல்லம் என்று ஆறுதல் சொன்னான். பிறகு அடுத்த நொடியே அந்த சிறுவனை தன் 2 கைகளிலும் பலமாக தூக்கி கொண்டு அங்கிருந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு கோவில் வாசலில் இருந்த தன் ஜீப்பை நோக்கி மருத்துவமனைக்காக ஓட ஆரம்பித்தான். அந்த மாசான அதே சமயம் நெகிழ்ச்சியான காட்சியை கண்ட அங்கிருந்த ஊர் மக்கள் அனைவரும் மெய்சிலிர்த்து அமைதியாக நின்றார்கள். அங்கிருந்த வைஷ்ணவியும் கூட அந்த சம்பவத்தை கண்டு உறைந்து போய் நின்றிருந்தாள். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அவனை கண்டிப்பானவன், முரட்டுத்தனமானவன் என்று கோபமாக நினைத்து கொண்டிருந்த வைஷ்ணவி இப்பொழுது அவனை முற்றிலும் வேறு ஒரு கோணத்தில் பார்த்து சிலிர்த்து கொண்டிருந்தாள். இந்த முரட்டு மனுஷனுக்குள்ள முன்ன பின்ன தெரியாத ஒரு குழந்தையிடம் காட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய அன்பும் அக்கறையும் இருக்குதா என்று அவளது மனதிற்குள் வியப்பு மேலிட்டது.
நேற்று வயல் வரப்பில் கோபத்தின் மொத்த உருவமாக நின்று கஞ்சித்த அதே மனிதனும் இப்பொழுது ஒரு தெரியாத குழந்தையின் உயிரை காப்பாற்ற தூக்கி கொண்டு ஓடிய அதே மனிதனும் ஒரே ஆள்தான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. ஹரிணி மெதுவாக அவளது தோளை தொட்டு வைஷு என்றாள். வைஷ்ணவி தன் வியப்பிலிருந்து கலைந்து, ம் என்னடி என்னடி அப்படி யோசிச்சுட்டே நிற்கிற என்று ஹரிணி கேட்க, வைஷ்ணவி லேசான பெருமூச்சோடு ஒண்ணுமில்லடி என்று சுருக்கமாக சொன்னாள். ஆனால் அவளது வாழ்க்கையிலேயே முதல் முறையாக வெற்றி செல்வனை பற்றி நினைக்கும் போது அவளது மனதிற்குள் இருந்த அந்த முந்தைய கோபமும் ஈகோவும் மறைந்து அவளையும் அறியாமல் அவனுக்காக ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் அவளது இதயத்தில் ஆழமாக பிறக்கத் தொடங்கி இருந்தது. அந்த கோபமான மனிதனின் மனிதநேயத்தை கண்ட பிறகு அவளது கண்கள் அவனை தேடி அலைவதை நிறுத்தவே இல்லை. அதே நேரத்தில் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஜீப்பில் அதிவேகமாக விரைந்த வெற்றி செல்வனுக்கு இன்னும் சில மணி நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கை பாதையை தலைகீழாக புரட்டி போட போகும் ஒரு பேரதிர்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்கிறது என்பது கொஞ்சமும் தெரியாது. அந்த செய்தி அவனது திருமண புத்தகத்தையே அசைத்து பார்க்க போகிறது என்பதும், விதி அவனை வைஷ்ணவியின் கைப்பிடிக்க வைக்கப் போகும் முதல் நகர்வு என்பதும் அப்பொழுது யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. காயம்பட்ட அந்த சிறிய குழந்தையை தன் ஜீப்பில் ஏற்றி அதிவேகமாக ஊர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான் வெற்றி செல்வன். அங்கே தயார் நிலையில் இருந்த மருத்துவர்களோ குழந்தையை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க தொடங்கினார்கள். மருத்துவர் தையல் போட்டு முடிக்கும் வரை வெற்றி சற்றும் நகராமல் அந்த மருத்துவமனையின் வரவேற்பறையிலேயே அமைதியாக நின்றிருந்தான். அவனது மனதிற்குள் அந்த சிறிய குழந்தையின் முகம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவனது கைக்குட்டை இரத்தப்போக்கை உடனடியாக கட்டுப்பட்டு இருந்ததனால் பெரிய அளவில் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. குழந்தைக்கு கையில் சில தையல்கள் மட்டுமே போடப்பட்டிருந்தன. சிகிச்சை முடிந்ததும் வெளியே வந்த மருத்துவர் வெற்றியை பார்த்து புன்னகையோடு சொன்னார், தம்பி வெற்றிச்செல்வன், நீங்கள் சரியான நேரத்தில் குழந்தைய தூக்கிட்டு வந்து துண்டால கையில் இறுக்கி கட்டதுனால தான் பெரிய ரத்த சேதம் தடுத்து காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ பையன் ரொம்ப நல்லா இருக்கான், பயப்பட தேவையில்லை என்றார். மருத்துவரின் அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் வெற்றியின் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதி பரவியது. சிகிச்சை முடிந்து குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்த அந்த ஏழை தாய் வெற்றியின் கால்களில் விழாத குறையாக கண்ணீர் மல்க நன்றி சொன்னாள். ரொம்ப நன்றி வெற்றி தம்பி, நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் ஓடி வந்து என் பிள்ளையை காப்பாற்றலனா என்ன ஆயிருக்குமோன்னு நெஞ்சே பதறுதுப்பா. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க தம்பி என்று அழுது கொண்டே சொன்னாள். வெற்றி செல்வனோ மெதுவான குரலில், அட என்னம்மா நீங்கள் இதுக்கெல்லாம் எதுக்கு கண்ணீர் விட்டு நன்றி சொல்லிக்கிட்டு, குழந்தைய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் மில்லில் வந்து வாங்கிக்கோங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையின் வாசலுக்கு வந்தான். ஆனால் மருத்துவமனை வாசலில் அவனுக்காக வேறு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அங்கே அவனது கருப்பு நிற ஜீப்பின் அருகே அன்பு பயந்த முகத்தோடு நின்றிருந்தான். எப்பொழுதும் அவனது முகத்தில் தழுவும் அந்த சுட்டித்தனமான சிரிப்போ களைப்புகளோ இப்பொழுது அவனிடம் கொஞ்சமும் இல்லை. பதற்றத்தில் தன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். தன் துண்டை உதறி போட்டபடி, என்னடா அன்பு, என்னாச்சி? ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? கோவில் போட்டிகளெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா என்று கேட்டான். அன்பு வெற்றியிடம் பேசுவதற்கு தயங்கி தடுமாறினான். அது வந்து அண்ணா, கோவிலில் பிரச்சனை இல்லைண்ண. அப்புறம் என்ன விஷயம்டா அன்பு, தயங்காமல் தெளிவாக சொல்லு என்று வெற்றி தன் கூர்மையான பார்வையை அவன் மீது செலுத்தினான். அண்ணா, இப்போ தான் பிரியா அண்ணியோட மாமா வீட்டிலேருந்து நம்ம வீட்டு லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஃபோன் வந்துச்சானே. அவங்க மாமா ரொம்ப கோபமாக பேசினார். வெற்றி செல்வனின் அடர்த்தியான புருவங்கள் அடுத்த நொடியே லேசாக சுருங்கின. என்ன சொன்னாங்களாம்? நிச்சயதார்த்த வேலைகளை பற்றி ஏதாவது கேட்குறாங்களோ, இல்லை மண்டப வேலையை பற்றி பேசுகிறாங்களா? இல்லைண்ண, அம்மாவும் அப்பாவும் உன்னை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஃபோனில் பேசின அவங்க மாமாவோட குரல் கொஞ்சமும் சரியில்லைண்ண. ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தான் தோணுது. வீட்டில் எல்லாருமே பயத்தில் இருக்காங்க என்று அன்பு கலக்கத்தோடு சொன்னான்.
வெற்றியும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சென்று ஜீப்பின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து வண்டியை திருப்பினான். மருத்துவமனையிலிருந்து தன் வீட்டை நோக்கி ஜீப் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த அந்த பயணத்தில் அவனது மனதிற்குள் 1000 கேள்விகள் ஓடி மறைந்தன. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இன்னும் ஒரு வாரம் கூட முழுசாகல. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு தேதி குறித்து வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஊரில் எல்லாருக்கும் பத்திரிகையும் வச்சாச்சு. இப்போ திடீர்னு பிரியா வீட்டிலிருந்து என்ன பிரச்சனை வந்திருக்கும் என்று யோசித்தபடியே வண்டியை ஓட்டினான். அதே நேரத்தில் வீரனூர் கோவில் மைதானத்தில் திருவிழா நிகழ்ச்சிகள் இன்னும் அதிக உற்சாகத்தோடு நடந்து கொண்டிருந்தன. கலாச்சார போட்டிகள் முடிந்து மாலை நேரத்து ஆட்டமும் பாட்டமுமாக ஊர் மக்கள் சூழலில் ரசித்து கொண்டிருந்தனர். பிரதான மேடையில் நாடக நிகழ்ச்சிகள் தொடங்க ஆயத்தமாகி கொண்டிருந்தன. வைஷ்ணவியும் அவளது நண்பர்களும் கோவில் திடலில் இருந்த மரத்தடி நிழலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் வைஷ்ணவியின் மனம் மட்டும் அங்கே நண்பர்களோடு இயல்பாக இருக்க முடியவில்லை. அவளது சிந்தனை முழுவதும் மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிய வெற்றி செல்வனையே சுற்றி வந்து கொண்டிருந்தது. அவனது அந்த மனிதனேயும் அவளது மனதை ஆழமாக பாதித்திருந்தது. அவளது அந்த அமைதியும் யோசனையான முகத்தையும் கவனித்த ஹரிணி மெதுவாக அவளது தோளை தட்டினாள். ஹே வைஷு, என்னுடைய அமைதியாகவே இருக்க என்று கேட்க வைஷ்ணவி தன் யோசையிலிருந்து சட்டென கலைந்து என்னடி ஹரிணி என்று கேட்டாள். ஹரிணி தன் புருவங்களை உயர்த்தி நக்கையான புன்னகையோடு கேட்டாள். என்ன மேடம், இப்போவும் அதே ஆளை பற்றி தான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கியா? கண்ணு முன்னாடி நாடகம் நடக்குது, நீ என்னடானா வேற ஒரு உலகத்தில் இருக்க என்றதும் வைஷ்ணவி தன் கண்களை உருட்டி, யாரடி சொல்கிற? எனக்கு வர வேலையே இல்லையா? நான் நாடகத்தை பற்றி தான் யோசித்தேன் என்றும் அனுப்பினாள். வேற யாருப்பா அது? நம்ம வயல் வெறுப்பு மாஸ் ஹீரோ வெற்றி செல்வனை தான் சொல்கிறேன் என்று ஹரிணி சிரிக்க அருகில் இருந்த நித்யாவும் உடனே கை கொடுத்து கொண்டாள். ஆமாடி வைஷு, நீ எவ்வளவுதான் மறைக்க பார்த்தாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு காலையிலேருந்து குறைஞ்சது ஒரு 10-15 தடவையாவது அந்த வெற்றி செல்வனை திருட்டுத்தனமாக பார்த்துருக்க. அவன் அங்கே என்ன பண்ணுறான்னு நோட்டமும் விட்ட. கடைசியில் அவன் குழந்தைய தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடினதும் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு நின்ன. இதையெல்லாம் நாங்கள் கவனிக்கலன்னு நினச்சியாடி? அதை கேட்டதும் வைஷ்ணவி அதிர்ச்சியில் தன் வாயை பிளந்து பார்த்தாள். அடி பாவீங்களா, நீங்கள் எல்லாரும் உக்காந்து என்னத்தான் நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தீங்களாடி? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்று கத்தினாள். அங்கிருந்த ராகுல், அரவிந்த், நித்யா, ஹரிணி என அனைவரும் ஒரே நேரத்தில் ஆமாடி வைஷு, உன்னோட ஆட்டிடியூட் மாறினதை நாங்கள் கவனிச்சிட்டோம் என்று உறக்க சொல்லி சிரித்தார்கள். அவர்கள் அனைவரும் ஜோவியலாக சிரித்தாலும் வைஷ்ணவியால் மட்டும் அதற்கு மேல் சிரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவளுக்கே புரியாத ஒரு பெரிய மனமாற்றம் அவளுக்குள் மிக ஆழமாக தொடங்க ஆரம்பித்து விட்டது. நேற்று வரை வெற்றி செல்வனை பார்த்தாலே அவளுக்குள் கோபமும் ஈகோவும் தான் பொங்கி வழிந்தது. ஆனால் இன்று அவனது அந்த மனிதநேயத்தை கண்ட பிறகு அவனை கண்டாலே ஒரு மரியாதையும் அவனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறியாத ஆவலும் அவளுக்குள் பூக்கத் தொடங்கி இருந்தது. அதே நேரத்தில் தன் ஜீப்பை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு விறுவிறுவென தன் வீட்டிற்குள் நுழைந்தான் வெற்றி செல்வன். பிரதான வரவேற்பு கூடத்தில் அவனது அப்பா சண்முகம், அம்மா லட்சுமி மற்றும் வீட்டில் இருந்து சில நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் பயங்கரமான மன உளைச்சலோடும் சோகமான முகத்தோடும் அமர்ந்திருந்தனர். லட்சுமியின் முகத்தில் அழுகையின் வடுக்கள் தெரிய அவர்கள் அனைவரின் முகத்தையும் பார்த்த அடுத்த கணமே ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்பதை வெற்றி செல்வன் கச்சிதமாக உணர்ந்து கொண்டான். தன் தோள் துண்டை உதறி போட்டு, என்ன பிச்சுப்பா, பிரியா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்களாமே, என்ன பிரச்சனை? ஏன் எல்லாருமே இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க என்று தன் கம்பீரமான குரலில் கேட்டான். அங்கிருந்தவர்கள் யாரும் உடனே பதில் சொல்ல முடியாமல் அமைதி காத்தனர். அந்த அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. சண்முகம் மெதுவாக தன் தலையை உயர்த்தி மகனை பார்த்தார். அவரது குரலில் பயங்கர தடுமாற்றமும் கவலையும் இருந்தது. வெற்றிப்பா, பொண்ணு பிரியா வீட்டில் கொஞ்சம் பெரிய பிரச்சனைப்பா. நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துடுச்சு.
வெற்றி செல்வன் நிதானமாக, என்ன பிரச்சனைப்பா, தெளிவாக சொல்லுங்க, அவங்க என்ன சொன்னாங்க என்றான். அது வந்துடா வெற்றி, அந்த பொண்ணு பிரியாவுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா. மேற்கொண்டு சென்னைக்கு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு வீட்டில் ஒரே அடியாக அடம் பிடிக்கிறாளாம். அது மட்டும் இல்லாமல் என்று சண்முகம் தயங்கினார். சொல்லுங்கப்பா, அது மட்டும் இல்லாமல் என்ன? அவளுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கையும் நம்ம குடும்பத்து சூழலும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறாளாம்டா. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், என்னை மேற்கொண்டு படிக்க அனுப்புங்கன்னு வீட்டில் சாப்பிடாம கூட பெரிய பிரச்சனை பண்ணுறாளாம். அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் கேட்கலையாம். அதனால் இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்திடலாம்னு அவங்க வீட்டில் சொல்கிறாங்கப்பா என்று சண்முகம் உடைந்து போய் சொன்னார். அந்த ஒற்றை வார்த்தை அங்கிருந்த அன்பு செல்வன், கவிதா உட்பட அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஊரறிய நிச்சயதார்த்தம் முடிந்து இன்னும் 4-5 நாளில் கல்யாணம் நடக்கவிருக்கும் சூழலில் பொண்ணு வீட்டார் இப்படி ஒரு முடிவை சொன்னது சண்முகத்தின் குடும்பத்திற்கு பெரிய மரியாதைக்கு விழுந்த பேரடியாகவே எழுந்தது. அவனது அம்மா லட்சுமி கதறி அழுதார். ஐயோ, ஊரில் எல்லாரையும் கூட்டு பத்திரிகையெல்லாம் வச்சோமே, இப்போ இப்படி கல்யாணம் நின்று போச்சுன்னா ஊர் உலகம் நம்மளை பார்த்து என்ன பேசுங்கிறது கூட அந்த பொண்ணுக்கு தெரியலையே என்று புலம்பினார். ஆனால் வெற்றி செல்வன் மட்டும் எந்த ஒரு கோபத்தையும் வருத்தத்தையும் வெளியே காட்டிக்கொள்ளவே இல்லை. அவனது கம்பீரமான முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் நிகழவில்லை. அமைதியாகவே நின்றான். அப்படியாப்பா, சரி என்று மட்டும் ஒற்றை வரியில் சொன்னான். நாளைக்கு காலையில் பொண்ணோட அப்பாவும் மாமாவும் நேரில் வந்து பஞ்சாயத்து பண்ண வராங்களாண்டா வெற்றி. அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னே புரியல என்றார் சண்முகம். வெற்றி செல்வன் லேசாக தலையசைத்து, சரிப்பா, அவங்க வரட்டும், என்ன பேசணும்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் இதை நினச்சி உடம்பு கெடுத்துக்காதீங்க என்று நிதானமாக சொல்லிவிட்டு அமைதியாக மாடிப்படிக்கட்டுகளில் ஏறி தன் அறைக்கு சென்றான். அவனது இந்த அளவுக்கு அதிகமான அமைதியை பார்த்த அம்மா லட்சுமிக்கு நெஞ்சில் பயமே வந்துவிட்டது. ஏனென்றால் தன் மூத்த மகன் வெற்றி எப்பேற்பட்ட கோபக்காரன், அவனது கோபமும் எப்பேற்பட்டது என்பது அந்த தாயாக லட்சுமிக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்டவன் தன் கல்யாணம் நின்று போகும் சூழலிலும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறான் என்றால் அவனுக்குள் ஏதோ ஒரு பெரிய புயல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு புரிந்தது. அறைக்குள் நுழைந்த வெற்றி செல்வன் ஜன்னலின் கைப்பிடி சுவரை பிடித்தபடியே வெளியே பார்த்தான். வெளியே கோவில் திருவிழாவின் வண்ண வண்ண பட்டாசுகள் வானத்தில் பிரம்மாண்டமாக வெடித்து சிதறி கொண்டிருந்தன. ஆனால் அவனது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனது திருமண பந்தம் உடைந்து ஒரு புதிய திருப்பத்தை கொண்ட புயல் உருவாக தொடங்கியிருந்தது. நாம என்னென்னவோ பிளான் பண்ணுறோம், ஆனால் விதி நமக்கு வேற ஏதோ ஒரு முடிவை எழுதி வச்சிருக்கு போல என்று வெற்றி செல்வன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதே நேரத்தில் கோவில் திடலில் தன் நண்பர்களோடு அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு வெற்றி செல்வனின் வாழ்க்கையில் நடந்த இந்த மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி அப்பொழுது எதுவுமே தெரியாது. ஆனால் விதி மிகவும் ரகசியமாக, அதே சமயம் துரிதமாக வைஷ்ணவியின் வாழ்க்கை பாதையை வெற்றி செல்வனின் கைப்பிடிக்கும் அந்த புனிதமான புள்ளியை நோக்கி திருப்பத் தொடங்கியிருந்தது. அடுத்த நாள் வரப்போகும் அந்த பஞ்சாயத்தும் அதில் நடக்கப்போகும் அதிரடியான திருப்பங்களும் இவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் ஒன்றிணைக்கப் போகிறது என்பதை அப்பொழுது யாருமே ஊகிக்க முடியவில்லை. அந்த இரவில் வீரனூர் கோவில் திருவிழா கொண்டாட்டத்திலும் வண்ண விளக்குகளின் வெளிச்சத்திலும் பட்டாசு முழக்கத்திலும் மொத்த கிராமமுமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தது. தெருவெங்கும் மக்களின் கலகலப்பான கூச்சல்களும் குழந்தைகளின் சிரிப்பு சத்தமும் ஒலித்து கொண்டிருந்தன. ஆனால் சண்முகத்தின் அந்த பிரம்மாண்டமான வீட்டிற்குள் மட்டும் ஒரு விவரிக்க முடியாத மயான அமைதியும் ஆழ்ந்த பதற்றமும் சூழ்ந்து கிடந்தது. வீட்டில் இருந்த ஒவ்வொரின் மனதிலும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்ற கெட்ட எண்ணமும், என்ன செய்தி வருமோ என்று அஞ்சிய குழப்பமும் நிறைந்து வழிந்தது. குறிப்பாக லட்சுமிக்கு நெஞ்சில் பாரம் தாங்கவே இல்லை. தையல் மிஷின் அருகில் அமர்ந்தவர் அங்கும் இங்கும் அமைதியின்றி நடந்து கொண்டிருந்தார். வீட்டின் கூடத்தில் அமைதியின்றி உலாவிக் கொண்டிருந்தவர் பிரதான வாசலின் திண்ணையில் சாய்ந்து அமர்ந்திருந்த கணவர் சண்முகத்தின் அருகே வந்து மெதுவாக அமர்ந்தார். அவளது முகத்தில் தெரிந்த பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது.
ஏனுங்க என்று கவலையும் தவிப்பும் நிறைந்த குரலில் அழைத்தார். சண்முகம் தன் ஆழ்ந்த யோசனையிலிருந்து தலையை நிமிர்த்தி, சொல்லு லட்சுமி, என்ன விஷயம்? ஏன் இப்படி பதறிக்கிட்டு இருக்க என்ற பெருமூச்சோடு கேட்டார். எனக்கு மனசே சரியில்லைங்க. சாயந்தரம் அந்த பொண்ணு பிரியாவோட மாமா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சுல்ல, அவங்க என்கிட்ட பேசின விதமும் அந்த தோரணையும் எனக்கு என்னவோ கொஞ்சம் கூட சரியாக படலைங்க. கல்யாண புகவை நட எடுக்கிறத பற்றி பேசாமல் திடீர்னு நாளை காலையில் முக்கியமான விஷயம் பேச வரோம்னு மொட்டையாக சொன்னதில் இருந்தே என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குதுங்க. என் பையன் வாழ்க்கையில் எந்த வில்லங்கமும் வந்துடக்கூடாதுங்க என்று கண்ணீர் ததும்ப தன் கவலையை கொட்டினார். சண்முகம் ஒரு கனமான பெருமூச்சை வெளிப்படுத்தினார். அவருக்கும் மனதிற்குள் பயமும் குழப்பமும் இருந்தாலும் குடும்ப தலைவனாக மனைவியை தேற்றும் விதமாக சொன்னார். லட்சுமி, நீ தேவையில்லாமல் மனசை குழம்பி உடம்பு கெடுத்துக்காத. நாளைக்கு அவங்க நேரில் வந்து பேசட்டும். என்ன விஷயம்னு அவங்க வாயாலேயே சொல்லட்டும். அதுக்கப்புறமா நாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம வெற்றிக்கு கடவுள் என்றைக்குமே கெடுதல் பண்ண மாட்டார் என்று சொன்னாலும் அவருடைய மனதிலும் எந்த ஒரு அமைதியும் இருக்கவில்லை. மறுபுறம் மாடியில் உள்ள தனது அறையின் ஜன்னலின் கைப்பிடி சுவற்றை பிடித்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். வெளியே தெருவில் ஜொலித்து கொண்டிருந்த திருவிழா மின்விளக்குகளையும் வானத்தில் வெடித்து சிதறிய வண்ண வண்ண பட்டாசுகளையும் பார்த்து கொண்டே இருந்தான். அவனது அடர்த்தியான மீசையை வருடியபடி அவன் யோசனையில் மூழ்கியிருந்தான். கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்று தனக்குத்தானே மனதிற்குள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டான். நிச்சயதார்த்தம் முடிந்து ஒரு வாரம் கூட இன்னும் முழுமையாக முடியவில்லை. வரும் வெள்ளிக்கிழமை கல்யாணம் என்று இரு வீட்டாரும் பேசி முடித்து ஊரெல்லாம் பெரிய மனிதர்களுக்கு பத்திரிகையும் வைச்சாச்சு. சமையல் ஆட்கள், மண்டப வேலைகள்னு எல்லாமே விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பெண் வீட்டிலிருந்து அவசரமாக திருமணம் வேண்டாம் என்ற தகவலை அனுப்பியிருக்கிறாங்க. அவனுக்குள் எந்தவித கோபமும் கொந்தளிப்பும் இல்லை. கல்யாணம் நின்றுவிடுமோ என்ற பயமும் துளி கூட இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மிக தவறாக போகிறது என்று ஆழமான உணர்வு மட்டும் அவனது கூர்மையான மனதிற்குள் உரைத்திருந்தது. அடுத்த நாள் காலை பொன்னிற விடியல். சண்முகத்தின் வீட்டில் இருந்த குடும்பத்தினர் அனைவரும் பதற்றத்தோடும் அளவற்ற எதிர்பார்ப்போடும் பிரதான வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். சிறிது நேரத்திலேயே வீட்டின் வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது. காரில் இருந்து பிரியாவும் அவளது பெற்றோர் மற்றும் அவளது மாமாவும் இறங்கி அவர்களது வீட்டிற்குள் வந்து சேர்ந்தனர். பிரியா வீட்டிற்குள் நுழைந்த அந்த முதல் நொடியிலேயே அவளது முக அமைப்பையும் குனிந்து தலை நிமிராத நடையையும் பார்த்த வெற்றி செல்வன் அவளது மனதிற்குள் ஏதோ ஒரு பெரிய தீர்க்கமான முடிவோடு தான் இங்கே வந்திருக்கிறாள் என்பதை கச்சிதமாக புரிந்து கொண்டான். அவள் வீட்டின் எந்த ஒரு பெரியவரின் முகத்தையும் நேருக்கு நேராக பார்க்கவில்லை. தலை குனிந்தபடியே தன் கைகளை பிசைந்தபடி வந்து நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது கண்களில் லேசான பயம் தெரிந்தது. சில நீண்ட நொடிகள் அந்த அறையில் ஒரு கனத்த உறைந்து போன அமைதி நிலவியது. யாருமே பேச்சை தொடங்க தயங்கினார்கள். இறுதியாக பிரியாவின் தந்தை தன் கைகளை கூப்பி நடுக்கமான குரலில் பேச்சை ஆரம்பித்தார். சம்மந்தி ஐயா, முதல்ல எங்களை எல்லாரும் மனசார மன்னிச்சிடுங்க. நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்று ஒடிந்த குரலில் சொன்னார். அந்த ஒற்றை மன்னிப்பு வார்த்தையிலேயே அங்கே ஏதோ பெரிய அசம்பாவிதம் ஒளிந்திருக்கிறது என்பதை அங்கிருந்த அனைவரும் நொடியில் உணர்ந்து கொண்டனர். லட்சுமி தன் நெஞ்சில் கையை வைத்து கொண்டு அதிர்ச்சியோடு பார்த்தார். சண்முகமும் பதற்றத்தோடு, என்னங்க எப்படி பேசுறீங்க? என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் தெளிவாக சொல்லுங்க என்று கேட்டார். பிரியாவின் தந்தை தன் மகளை பார்த்து தலையை குனிந்து கொண்டு, என் பொண்ணு பிரியா இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட முழு மனசோட இல்லைங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே இல்லையா என்றார். அதை கேட்ட லட்சுமி பேரதிர்ச்சி அடைந்து அப்படியே நாற்காலியில் சரிந்தார். அன்பு தன் நாற்காலியிலிருந்து சட்டென நிமிர்ந்து அமர்ந்தவன். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவர்கள் கவிதா பயத்தோடும் பதற்றத்தோடும் தன் கம்பீரமான அண்ணன் வெற்றி செல்வனை பார்த்தாள். ஆனால் வெற்றி மட்டும் எந்த ஒரு உணர்ச்சி மாற்றமும் இல்லாமல் மிக அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது கூர்மையான பார்வையை நேராக பிரியாவின் மீது திருப்பினான்.
உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா பிரியா என்று அவனது கம்பீரமான குரலில் நேரடியாகவே கேட்டான். அவனது அந்த ஆழமான கேள்வியை கேட்டதும் பிரியா சில நொடிகள் தன் உதடுகளை கடித்து கொண்டு மௌனமாக இருந்தாள். பிறகு தன் கண்ணீரை துடைத்தபடி மெதுவாக தலையசைத்தவள், இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த அனைவரையும் தூக்கி வாரி போட வைத்து அந்த அறையையே உறைந்து போக செய்வது. வெற்றி செல்வன் தன் குரலில் எந்த கடுமையும் காட்டாமல் மீண்டும் நிதானமாக கேட்டான், காரணம் என்ன பிரியா? ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை? என் குடும்பத்தில் எதுவும் குறையா, இல்லை என்கிட்ட எதுவும் குறையா? எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு தைரியமாக பேசு. பிரியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து கன்னங்களில் வடிந்தது. அவளது குரல் பயத்திலும் வருத்தத்திலும் நடுங்கியபடியே, இல்லை வெற்றி செல்வன், உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்ககிட்டயோ எந்த குறையும் இல்லை. தப்பு பூரா என் மேலே தான் இருக்குது. நான் ஏற்கனவே காலேஜில் என்னோட படிக்கும்போது ஒருத்தரை காதலிச்சு விரும்பியிருக்கேன் என்றால் அந்த நொடி அந்த அறையில் வீசிய காற்றே நின்று போன்றது போன்ற ஒரு பிரம்மாண்டமான அதிர்ச்சி சூழ்ந்தது. லட்சுமி தன் வாயை பொத்தி கொண்டு கதறி அழுது விட்டார். ஐயோ, என்னடி வார்த்தை சொல்ற என்று புலம்பினார். அன்பு செல்வனோ கோபத்திலும் அதிர்ச்சியிலும் தன் முஷ்டியை இறுக பற்றி எழுந்து நிற்க முயன்றான். சண்முகம் தன் தலையில் கை வைத்து அப்படியே நாற்காலியில் சாய்ந்தார். பிரியா அழுது கொண்டே தன் மனதில் இருப்பதை உடைத்து பேசினாள். நான் இந்த உண்மையை ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்டையும் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் என் காதல் விஷயத்த சொன்னால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு பயந்துட்டேன். நிச்சயதார்த்தம் வரைக்கும் பயத்தில் என்னால் எதையும் தைரியமாக சொல்ல முடியல. இப்போது கல்யாண தேதி பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போவும் நான் பயந்து அமைதியாகவே இருந்தால் உன்னோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மொத்தமாக நாசமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கிராமத்து வாழ்க்கையெல்லாம் செட் ஆகாதுன்னு தோணுச்சு. அதான் என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு உண்மையை சொல்லிவிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க என்று பிரியா கதறி அழுதாள். அங்கிருந்த பெரியவர்கள், பிரியாவின் பெற்றோர் என அனைவரும் என்ன பேசுவது, எப்படி இந்த சூழலை சமாளிப்பது என்று தெரியாமல் ஸ்தம்பித்து போய் நின்றார்கள். பிரியாவின் தந்தை சண்முகத்தின் கால்களில் விழ முயன்றார். அப்பொழுது யாருமே எதிர்பார்க்காத விதமாக நாற்காலியிலிருந்து கம்பீரமாக எழுந்து நின்றான் வெற்றி செல்வன். தன் தோள் துண்டை சரி செய்து கொண்டு சரி என்று மட்டும் நிதானமான குரலில் சொன்னான். அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தோடும் திகைப்போடும் அவனை பார்த்தார்கள். லட்சுமி பதற்றத்தோடு, வெற்றிப்பா, என்னடா சொல்ற? ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிக்கை வச்சிருக்கோம்டா என்று அழுது கூப்பிட்டார். வெற்றி செல்வன் தன் தாயை பார்த்து அமைதியாக சொன்னான், அம்மா, மனசில் இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை நாம் குடும்ப மரியாதைக்காகவும் ஊர் பேச்சுக்காகவும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. அது அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கும் நல்லது இல்லை, என்னோட வாழ்க்கைக்கும் நல்லது இல்லை. வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் சமாளிச்சுக்கலாம். ஆனால் மனசில் உண்மை இல்லாத ஒரு பந்தம் நமக்கு தேவையே இல்லை. அதனால் இந்த கல்யாணம் இதோட நின்று போகட்டும். இதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது என்று தீர்க்கமாக சொன்னான். பிரியா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தவள், நீங்கள் என் மேலே கோவப்படலையா வெற்றி செல்வன்? உங்கள் கல்யாணம் நின்று போச்சுன்னு என்னை திட்டமாட்டீங்களே என்று கேட்டாள். வெற்றி தன் மீசையை முறுக்கியபடி லேசாக புன்னகைத்தவன், ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டு அப்புறமா கஷ்டப்படுறதை விட கடைசி நேரத்துலையாச்சும் உண்மையை வந்து தைரியமாக சொல்ல ஒரு மனசு வேணும். அந்த தைரியமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்குது பிரியா. அதனால் உன்னை நான் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். உன் காதலனோட நீ நல்லா இரு என்று பெருந்தன்மையோடு சொன்னான். அவனது அந்த மாசான பெருந்தன்மையான பதிலை கேட்ட பிரியாவின் பெற்றோர் அவனது கரங்களை பிடித்து நன்றி கூறி அழுது தீர்த்தார்கள். அந்த தருணத்தோடு வெற்றி செல்வனின் நிச்சயதார்த்த பந்தம் அதிகாரப்பூர்வமாக முறிந்து போனது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே வீரனூர் ரைஸ் மில் அதிபர் வெற்றி செல்வனின் நிச்சயதார்த்தம் நின்று போய்விட்டது. கல்யாணத்தை நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்தி தீ போல அந்த ஊர் முழுவதும் பரவத் தொடங்கியது. தெரு மூலைகளிலும் கடைகளிலும் ஊர் மக்கள் அதை பற்றியே காரசாரமாக பேசத் தொடங்கினர்.
அதே நேரத்தில் கோவில் திருவிழா மைதானத்தில் தன் நண்பர்களுடன் உலாவிக் கொண்டிருந்த வைஷ்ணவியின் காதுகளுக்கும் இந்த செய்தி வந்து சேர்ந்தது. அப்பொழுது ராகுல் மூச்சு வாங்க ஓடி வந்து, "ஏய் வைஷு, ஹரணி, இங்கே பாருங்கடா" என்று கத்தினான். வைஷ்ணவி புருவத்தை உயர்த்தி, "என்னடா ராகுல், எதுக்கு இப்படி பதற்றப்படி மூச்சு வாங்க ஓடி வர?" என்று கேட்டாள். ராகுல் தன் மூச்சை சரி செய்து கொண்டு சொன்னான், "டேய், நம்ம அந்த வயல்வரப்பு ஹீரோ வெற்றி செல்வம் இருக்காருல்ல, அவருக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருந்த நிச்சயதார்த்தம் மொத்தமாக நின்று போயிருச்சாண்டா" என்ற அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கண்கள் விரிந்தன. "என்னடா சொல்ற ராகுல், நிச்சயதார்த்தம் நின்று போச்சா? உண்மையாவா சொல்ற? நேற்று தானே அவங்க குடும்பத்தோட கோவிலில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க" என்று திகைப்போடு கேட்டாள். "ஆமாடி வைஷு, நிஜமாக தான் சொல்கிறேன். ஊரில் இருக்கிற எல்லா கடைகளிலையும் தெரு முனைகளிலையும் இப்போ இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டில் ஏதோ பிரச்சனை அதிகமாகி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களாம்" என்றான் ராகுல். அதை கேட்ட நித்யாவும் ஹர்னியும் கூட அதிர்ச்சி அடைந்தார்கள். "அச்சச்சோ, என்னடி சொல்கிறீங்க? அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சா?" என்றார்கள். அதனை கேட்ட வைஷ்ணவியின் மனதிற்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பெரிய வருத்தமும் ஆழமான பரிதாபமும் பிறந்தது. அச்சச்சோ, பாவம், அவ்வளவு கம்பீரமான மனுஷன், ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுற நல்ல மனசுக்காரன். நேற்று கூட ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்ற தான் துண்டையே கிழிச்சு கட்டிட்டு ஓடுனாரே, அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு போய் இப்படி ஒரு சோதனையா என்று அவளது மனசாட்சி அவனுக்காக வேதனைப்பட்டது. அவளையும் அறியாமல் அவளது கண்கள் அந்த திருவிழா கூட்டத்தில் வெற்றி செல்வனின் முகத்தை தேடி அலைந்தன. அதே நேரத்தில் கோவில் குளத்து படிக்கட்டுகளின் அருகே பறந்து விரிந்த நீர்நிலையை பார்த்தபடி தனியாக நின்று கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். அவனது நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. ஊர் மக்கள் அனைவரும் அதை பற்றி தான் பேசி பரிதாபப்படுகிறார்கள். தன் குடும்பத்து மானம் என்னாகுமோ என்ற கவலை அவனுக்குள் இருந்தாலும் அவன் முகத்தில் கம்பீரம் குறையவில்லை. ஆனால் அவனுக்கு அப்பொழுது கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை, இன்னும் சில நாட்களில் அவனது வாழ்க்கையில் மனைவியாக வந்து அவனது கரங்களை பிடிக்கப் போகும் அந்த பெண் இப்பொழுது அவனிடம் தினமும் தொடுக்குத்தனமாக சண்டை போட்டு கொண்டிருக்கும் வைஷ்ணவிதான் என்பது. விதி அவர்கள் இருவரையும் ஒன்றிணைக்கும் அந்த மாசான தருணத்தை நோக்கி வேகமாக காய்களை நகர்த்த தொடங்கியிருந்தது.